Chapter 2, exercise 2.4, question number 1 and 2 கான solution. Question number 1, என்னன்னா 7 and minus 3. Construct a quadratic equation with roots 7 and minus 3. The roots உள்ள quadratic equation நம்ம வந்து construct பண்ண சொல்லியிருக்காங்க. 7 minus 3 இவற்றை மூலங்களாக உடைய இருபடி சமன்பாட்டை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு நல்லா தெரியும், இதெல்லாம் வந்து 10th ஸ்டாண்டர்டில் நம்ம நல்லா படிச்சிருப்போம். ஒரு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் இருக்குது, 2 ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஆல்ஃபா, இதை பீட்டான்னு எடுத்துக்குவோம். ஆல்ஃபா ஈக்குவல் டு 7, பீட்டா ஈக்குவல் டு -3. குவாட்ராடிக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு தெரியும், x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0 அப்படிங்கிற ஃபார்முலா நம்ம படிச்சிருப்போம். இந்த ஃபார்முலாவில் நம்ம இதை பிரதிட்டோம்னா போதுமானது. x² minus alpha plus beta 7 minus 3 into x plus 7 into minus 3 equal to 0. இப்போ தேவையான குவாட்ராடிக் ஈக்குவேஷன் என்ன வரும், x² 7ல் 3 போயிட்டுனா 4, வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ -4x 7 3s are -21 21 அப்படின்னு கிடைக்குது. இதுதான் நமக்கு தேவையான குவாட்ராடிக் ஈக்குவேஷன். தேவையான இருபடி சமன்பாடு ரிக்வயர்ட் குவாட்ராடிக் ஈக்குவேஷனுங்கிறது x² minus 4x minus 21 equal to 0 அப்படிங்கிறது தான். இதை நம்ம வந்து வேறு வழியிலையும் கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம், x equal to 7 x equal to -3 போட்டு 2ஐ மல்டிப்ளை பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். இதுதான் நமக்கு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம், இதுதான் முறையான வழி. ஓகே, இது கொஸ்டின் நம்பர் 1. அடுத்தது செகண்ட் கொஸ்டின் போகிறோம். செகண்ட் கொஸ்டின், a quadratic polynomial has one of its 0 கொடுத்துட்டாங்க, 1 plus root 5 and it satisfies p of 1 equal to 2. Find the quadratic polynomial. அந்த quadratic polynomial நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. 1 of the 0 கொடுத்துட்டாங்க, ஒரு இருபடி கோவையின் ஒரு 0 கொடுத்துட்டாங்க, அப்புறம் p of 1 equal to 2ன்னு கொடுத்துட்டாங்க. இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த இருபடி கோவையை கண்டுபிடிக்கணும். இதில் வந்து நமக்கு முக்கியமானது ஒன்று என்னென்னா, அந்த 1 plus root 5 ஒரு ரூட்டுனா 1 minus root 5 another ரூட்டுன்னு இருக்கும். காம்ப்ளெக்ஸ் irrational root occur in pair. எப்பன்னா quadratic polynomial with rational coefficient இருந்தால் தான் அது வந்து irrational root occur in pair. quadratic polynomial with rational coefficient இருந்தால் தான் irrational root occur in pair. அதாவது விகிதமுறு கெழுக்களை உடைய இருபடி சமன்பாட்டுக்கு தான் விகிதமுறா மூலங்கள், இது மாதிரி இருக்கக்கூடியது விகிதமுறா மூலங்கள். இணையன் இரட்டையாக இருப்போம், அதாவது கான்ஜுகேட் பேர். 1 plus root 5 அப்படிங்கிறது ஒரு ரூட்டுனா அனதர் ரூட்டு வந்து 1 minus root 5 நம்ம எடுக்கணும்னா அதுக்கு வந்து பாலினாமியல் வந்து வித் ரேஷனல் கோஎஃபிஷியண்டாக இருந்தால் தான் எடுத்துக்க முடியும். அப்போ நம்ம இங்கே ரேஷனல் கோஎஃபிஷியண்டாக இருக்குதுன்னு எடுத்துக்குவோம். அதனால் ஆல்ஃபா அப்படிங்கிறது நம்ம 1 plus root 5, பீட்டாங்கிறது 1 minus root 5. இங்கே வந்து இப்போ இங்கே கண்டுபிடிக்கிற ரேஷனல் பாலினாமியல் குவாட்ராடிக் பாலினாமியல் வந்து ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் உள்ளதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இருபடி கோவை வந்து விகிதமுறு கெழு உடையதுன்னு எடுத்துக்கிறோம். அதனால் ஆல்ஃபா இது பீட்டா அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன கிடைக்குது அப்படின்னா 1 plus root 5 ப்ளஸ் 1 minus root 5. root 5 கேன்சல் ஆகிடுது, 1 1 2 ஆல்ஃபா பீட்டா பெருக்கல் பலன் கண்டுபிடிக்கிறோம். இப்போ 1 plus root 5ஐயும் 1 minus root 5ஐயும் பெருக்கிறோம். a plus b a minus b மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், a² minus b². அப்போ 1² minus root 5². அப்போ 1 minus 5 அதாவது -4 கிடைக்குது ஆல்ஃபா பீட்டா. இப்போ தேவையான ரிக்வயர்டு பாலினாமியல் அதான் நம்ம வர்றோம். ரிக்வயர்டு குவாட்ராடிக் பாலினாமியல் அதாவது தேவையான இருபடி கோவைங்கிறது எப்படி எடுத்துக்கோம்னா p of x equal to k இன்ட்டு இன்னொரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, p of 1 equal to 2ன்னு. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இங்கே சம் கான்ஸ்டண்ட்டும் வரும், அதாவது ஏதோ ஒரு மாறிலியும் வரும். இப்போ ரிக்வயர்டு குவாட்ராடிக் பாலினாமியல்ங்கிறது x² மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா. இதில் எல்லாத்தையும் கொண்டாந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா நமக்கு k இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது 2, அப்போ எக்ஸு ஆல்ஃபா பீட்டாங்கிறது -4 இது கிடச்சிருது. இப்போ இதில் நம்ம இன்னும் கண்டுபிடிக்க வேண்டியது கேவோட வேல்யூ என்னன்னு. p of 1 equal to 2ன்னு இருக்கணும் அப்படிங்கிற கண்டிஷனும் கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த கேவோட வேல்யூ என்ன வருங்கிறது இப்போ தெரிஞ்சு போயிடும். கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, p of 1 equal to 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
அப்போது இதில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். கொடுக்கப்பட்டது பி ஆஃப் 1 ஈக்குவல் டு 2. இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா பி ஆஃப் 1 ஈக்குவல் டு 2. இதில் எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டோம்னா இதை எடுத்துக்கலாம். அப்போ கே இன்ட்டு 1 போட்டுருவோம். 1 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு 1 மைனஸ் 4 ஈக்குவல் டு 2. கே இன்ட்டு 1 ஸ்கொயர் 1 மைனஸ் 2 மைனஸ் 4 ஈக்குவல் டு 2. கே இன்ட்டு இதில் மைனஸ் 6ல் 1 போயிட்டுனா மைனஸ் 5 ஈக்குவல் டு 2. அப்போ கேவோட வேல்யூ என்ன வரும்? மைனஸ் 2/5 அப்படின்னு கிடச்சிருது. இப்போ கேவோட வேல்யூ கிடச்சிட்டு இதில் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ரிக்வயர்ட் ரிசல்ட் பி ஆஃப் எக்ஸுங்கிறது கிடச்சிருது. இப்போ பி ஆஃப் எக்ஸுங்கிறது என்னென்னா மைனஸ் 2/5 எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 2x மைனஸ் 4 அப்படிங்கிறது தேவையான குவாட்ராட்டிக் பாலினாமியல். இதோட பி ஆஃப் 1ங்கிற 2ங்கிறதையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஒரு ரூட் வந்து 1 + √5. இதில் என்ன நம்ம ஸ்பெஷலாக எடுத்துக்கிட்டோம்னா கொடுக்கப்படாத ஒன்று எடுத்துக்கிறோம். என்னென்னா ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் இருக்கும்னு எடுத்துக்கிட்டதுனால இது ஈஸியாகிடுது. ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் இல்லைன்னா இது கொஞ்சம் சிரமமான வேலை, வேறு மாதிரி போடணும். ஓகே, இதுதான் நமக்கு தேவையானது. இதை நம்ம முதல்ல விகிதமுறு கெழுக்கள் உடையதாக நம்ம எடுத்துக்கிறோம். விகிதமுறு கெழுக்கள் இருந்தால்தான் அந்த இருபடி சமன்பாட்டிற்கு இந்த விகிதமுறா இணையன் இரட்டையாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கிறது ஒரு விதி. அதை நம்ம பயன்படுத்தி இங்கே கண்டுபிடிச்சிக்கிறோம். ஏற்கனவே இதுக்கு கணக்கு பார்த்துருக்கோம். கணக்கு வந்து ரொம்ப ஈஸியான கணக்கு. அதில் ஆல்ஃபா பீட்டா கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து இருபடி சமன்பாட்டை கண்டுபிடிச்சோம். இங்கே இருபடி கோவையை கண்டுபிடிக்கிறோம். அதனால் அதுக்கு பேர் பி ஆஃப் எக்ஸ்னு வச்சுருக்கோம். அது பி ஆஃப் 1 ஈக்குவல் டு 2ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அது மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.